Hi all, welcome back to our channel My Bio Notes. So in the video la nama vande 4th semester topic da paaka porom. So in 4th semester you have this subject yoga, health and physical education. So in the yoga, health and physical education la we are going to see about the topic the 8 limbs of yoga. So 4th semester la idu varudhu. So what are the 8 limbs of yoga? So one by one நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்க ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் த சேனல். ஸோ கம் லெட்ஸ் டிஸ்கஸ் அபவுட் த 8 limbs of yoga. ஸோ why are they calling it as a limb? ஸோ லிம்னா ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம கை கால் இதெல்லாம் நம்ம வந்து லிம்னு சொல்லுவோம் இல்லையா, பயாலஜிக்கல் டேர்ம். ஸோ இங்கே வந்து ஒரு அங்கம் என்னெல்லாம் வந்து யோகான்னு சொல்லும் போது அது கீழே என்னெல்லாம் வருது, வாட் ஆர் த பார்ட்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஸோ அதுதான் வந்து லிம்ன்ற டேர்ம் வச்சு இங்கே சொல்கிறாங்க. ஸோ இட் ஹேஸ் 8 limbs. ஸோ வாட் ஆர் த 8 limbs ஆஃப் யோகா? ஸோ அதுக்கு முன்னாடி வாட் இஸ் த மீனிங் ஆஃப் 8 limbs ஆஃப் யோகா? ஸோ எங்கே இது சொல்லியிருக்காங்க 8 limbsன்னு எங்கே சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த யோகா சூத்ராஸ் ஆஃப் பத்தஞ்சலி, ஒரு கிளாசிக்கல் டெக்ஸ்டில், ஒரு பழமையான டெக்ஸ்டில் இந்த மாதிரி வந்து யோகாவோட 8 limbs பற்றி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் த ஃபவுண்டேஷனல் ஃப்ரேம் ஒர்க் அவுட்லைன் இன் த யோகா சூத்ராஸ் ஆஃப் பத்தஞ்சலி. ஸோ இட் கேன் பி ஆஸ்ட் இன் 1 mark. ஸோ எதில் வந்து 8 limbs ஆஃப் யோகா சொல்லியிருக்காங்க அப்படின்னு. ஸோ இது என்ன 8 limbs ஆஃப் யோகா அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் த கைட்லைன்ஸ் ஃபார் லிவிங் அ மீனிங்ஃபுல் அண்ட் பர்பஸ்ஃபுல் லைஃப். ஸோ இட் இஸ் லைக் அ கைட். அண்ட் ஆல்சோ இதில் வந்து எக்ஸ்டர்னல் யோகா அப்படின்றத பகிரங்கா அப்படின்னு சொல்கிறாங்க, இன்டர்னல் யோகாவை அந்தரங்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டேர்ம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ இட் கேன் பி ஆஸ்ட் இன் 1 mark கொஷின். கம்மிங் டு த ஃபஸ்ட் limb ஆஃப் யோகா. ஃபஸ்ட் பார்ட் ஆஃப் யோகான்னு பார்த்தீங்கன்னா யமா. ஸோ யமானா என்னென்னா ரெஸ்ட்ரெயின்ஸ் ஆர் ஆப்ஸ்டென்ஷன். ஸோ இல்லாமல் இருக்கிறது. ஸோ நீங்கள் ஒரு செயலை செய்யாமல் இருக்கிறது, கட்டுப்பாடோடு இருக்கிறது, ரெஸ்ட்ரெயினோடு இருக்கிறது. ஸோ அதுதான் வந்து யமா. ஸோ தே ஆர் த எத்திக்கல் பிரின்சிபல்ஸ் ஆர் மாரல் ரெஸ்ட்ரெயின்ஸ் யூ ஃபாலோ இன் யோர் லைஃப். ஸோ தேட் ஆர் யமா. ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா அஹிம்சா. ஸோ நான் வயலன்ஸ், மகாத்மா காந்தி மாதிரி நான் வந்து வயலண்ட்டாக பிஹேவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது. இல்லை கிரகாவாக இருக்கலாம். ஸோ இது வந்து நான் பொசசிவ், மற்ற ரொம்ப பொசசிவாக இல்லாமல் இருக்கிறது. ஸோ ரொம்ப க்ரீடியாக இல்லாமல் இருக்கிறது, பிரம்மச்சரியமாக இருக்கலாம், இல்லை வந்து அஷ்டையாவாக இருக்கலாம், சத்யாவாக இருக்கலாம். ஸோ இது எல்லாமே என்னது, ஒரு மாரல் ரெஸ்ட்ரெயின், ஒரு கட்டுப்பாடு நீங்களாக வந்து விதிச்சுக்கிறது. ஸோ தட் இஸ் நோன் அஸ் யமா. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் limb ஆஃப் யோகா. செகண்டை பொறுத்த வரைக்கும் நியமா. ஸோ நியமானா என்னது, ஒரு செல்ஃப் டிசிப்ளின் அண்ட் ஸ்பிரிச்சுவல் அப்சர்வன்ஸ். ஸோ தட் இஸ் நோன் அஸ் நியமா. ஸோ நியமாக்கு கீழே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா கிளீன்லினஸ், சுத்தமாக வச்சுக்கிறது எல்லாத்தையும், சௌச்சா அப்படின்றாங்க அதை. ஸோ தட் இஸ் நோன் ஆஸ் நியமா. ஸோ இன்னொன்று எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறோம், ஸ்வத்யா. ஸோ செல்ஃப் ஸ்டடி, தட் இஸ் ஸ்வத்யா. உங்களை நீங்களே வந்து எப்படி இருக்கோம் நம்ம அப்படின்னு செல்ஃபாக நீங்கள் உங்களை ஆராய்ஞ்சிக்கிறது, தட் இஸ் நோன் ஆஸ் ஸ்வத்யா. அண்ட் ஆல்சோ சந்தோஷா, கண்டென்ட்மெண்ட். ஸோ திருப்தி அடைகிறது. சில பேருக்கு எவ்வளோ இருந்தாலும் வந்து திருப்தியே இருக்காது. ஸோ கண்டென்ட்மெண்ட் இஸ் சந்தோஷா. அண்ட் தபஸ் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிசிப்ளின், ஒரு டிசிப்ளினா ஆர் ஆஸ்டர்னிட்டி, ஒரு சிம்பிள் லைஃப். ஸோ கொஞ்சம் இருந்தாலே நல்லா சந்தோஷமாக இருக்கிறது. ஸோ தட் இஸ் நோன் அஸ் தபஸ். ஸோ சரண்டர் டு ஹை பவராக இருக்கலாம். ஸோ இது எல்லாமே என்னது, நியமாக்கு கீழே வருது. ஸோ இது ரொம்ப எல்லாமே கொஞ்சம் டிஃபிகல்ட்டான டேர்ம்ஸ் தான். பட் நீங்கள் அந்த 8 limbs மெயினாக ஞாபகம் வச்சுக்கணும். அதோட மீனிங் என்ன அப்படின்றத ஞாபகம் வச்சுட்டிங்கனாலே கொஞ்சம் நீங்கள் வந்து எஸ்ஏ டைப்பில் சப்போஸ் கேட்டாங்கன்னா எழுதலாம். ஆசனா. ஸோ இது வந்து நார்மலாக அடிக்கடி கேட்பீங்க, என்ன ஆசனா, யோகானாலே ஆசனான்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து என்னென்னா என்ன பொசிஷன், யோகிக் பொசிஷன் ஆர் போஸ்டர், ஒரு ஃபிசிக்கல் போஸ்டர் ப்ராக்டிஸ்டு இந்த யோகா இஸ் நோன் அஸ் ஆசனா. ஆசனான்றது சீட் அப்படின்றது சான்ஸ்கிரிட்டில் மீனிங். ஸோ இதை வந்து ப்ராப்பராக டிஃபைன் பண்ணோன்னா, ஒரு போஸ்டர் ஒன் கேன் ஹோல்ட் ஃபார் அ பீரியட் ஆஃப் டைம். ஸோ அந்த டைமில் யூ ஸ்டே ரிலாக்ஸ்ட், ஸ்டெடி அண்ட் கம்ஃபர்டபுள் அண்ட் மோஷன்லெஸ்ஸாக இருக்கணும். இந்த மாதிரி ஆசனா பண்ணும்போது டு அட்டைன் மென்டல் ஈக்லிபிரியம், ஒரு பேலன்ஸ் வந்து அட்டைன் ஆகிறதுக்கு
நீங்கள் வந்து அதே போஸ்டரில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பேலன்ஸ் அட்டைன் ஆகும், நீங்கள் மோஷன்லெஸ்ஸாக இருக்கணும். ஸோ that is known as ஆசனா. ஸோ நம்ம வந்து 2வது limb பார்த்தோம், இது வந்து என்னது 3வது limb of yoga. ஸோ கம்மிங் டு த 4th one, பிராணாயமா. பிராணம்னாலே மூச்சு, ஆக்சுவலாக மூச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து breath expansion and liberation is known as பிராணாயமா. ஸோ இங்கே வந்து நீங்கள் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் ஃபார் த கண்ட்ரோலிங் அண்ட் ரெகுலேட்டிங் ஆஃப் த பிரெத், மூச்சை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்க. உங்களோட உள்ளே விடுறது, வெளில நீங்கள் விடுறது, அதை வந்து அப்படி கண்ட்ரோல் பண்ணுறீங்க. நீங்கள் யோகா கிளாஸ் போனீங்கன்னா இது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்ஹலேஷனை பூராக்கான்னு சொல்கிறாங்க, ரேச்சாக்கா, கும்பகா, இது எல்லாமே என்னது இன்ஹலேஷன், எக்ஸ்ஹலேஷன், ரிட்டன்ஷன். ஸோ இந்த டேர்ம்ஸ் ரொம்ப நீங்கள் வந்து இது பண்ணணும்னு இல்லை, பட் த லிம்ஸ், யூ ரிமெம்பர் த லிம்ஸ் ஆஸ் ஐ ஆல்ரெடி மென்ஷன். 5th one இஸ் த பிரத்யாஹரா. பிரத்யாஹரா அப்படின்றது வித்ட்ராயல் ஆஃப் சென்சஸ், வித்ட்ராயல் ஆர் சென்சரி டிரான்செண்டன்ஸ். ஸோ வித்ட்ரா, ஒரு இடத்துலேருந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணிட்டு வர்றது, வெளில வருது. ஸோ த ப்ராக்டிஸ் ஆஃப் டேர்னிங் ஒன்ஸ் அட்டென்ஷன் இன்வர்ட் அண்ட் டிஸ்கனெக்டிங் ஃப்ரம் external stimuli. So this gives you the peace of mind. So ஒரு external stimuli-லேருந்து ஒரு டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு யூ withdraw from your senses. சென்சஸ்னால் நம்ம 5 சென்சஸ் இல்லை, நம்ம வெளிலேருந்து வர ஸ்டிமுலை, ஒரு தூண்டுதல்லேருந்து நீங்கள் வந்து ஒரு withdraw பண்ணிட்டு போகிறீங்க. ஸோ தட் இஸ் பிரத்யாஹரா. அண்ட் கம்மிங் டு த 6th, தரானா. ஸோ தரானா அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஃபோக்கஸ்டு கான்சன்ட்ரேஷன். ஸோ இது வந்து உங்கள் மைண்டை ஒரு விஷயத்தில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வைக்கிறது, on a particular inner state or subject or topic of meditation is dharana. And coming to the 7th is dhyana. Dhyanandradu meditative absorption, meditation or contemplation is dhyana. So தியானம் பண்ணுறது, ஸோ uninterrupted flow of concentration, ஸ்டேஜ் வேர் த மைண்ட் இஸ் குவைட். மைண்டை நீங்கள் ரொம்ப அமைதிப்படுத்திட்டு, ஸோ நம்ம மைண்டில் 1000 விஷயம் ஓடிட்டுருக்கோம், எல்லாத்தையும் அமைதியாக்கிட்டு ஒரு ஃபோக்கஸை நீங்கள் உங்கள் மைண்ட்குள்ளே கொண்டு வந்து ஒரு மெடிடேஷனில் உட்காடுறீங்க அப்படின்னா அதுதான் தியானா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் த ஹைலைட் அண்ட் ஸ்டேட் ஆஃப் அவேர்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தியானா அப்படின்றது. அண்ட் கம்மிங் டு த 8th limb of yoga is samadhi. So samadhi is the 8th limb of yoga, bliss or enlightenment you get from this. So the state of profound meditation where the individual self merges with the universal consciousness. அதுதான் வந்து samadhi, the last limb of yoga. It is the state of bliss, peace and realization of one's true self. So இது வந்து எக்ஸ்பர்ட்ஸ் இன் யோகாக்கு தான் வரும். ஸோ இது சமாதி அப்படின்றது கடைசி, யூ ரியலைஸ் யுவர் ஓன் செல்ஃப் இன் திஸ் சமாதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் த 8 limbs of yoga. It can be asked in a 5 mark or a 1 mark. ஸோ எதில் வேணாலும் கேட்கலாம். ஸோ இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ that's it. Thank you all for watching my video. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில். ஹாப்பி லேர்னிங் டு யூ ஆல். தேங்க்யூ.